முதலில் வெற்றி பெற இருக்கின்ற 4 ராசி நேயர்கள், ஒன்று ரிஷபம், இன்னொன்று கடகம், இன்னொன்று துலாம், இன்னொன்று மகரம். ஏன் இதை சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், சனி பகவான் 3, 6, 11ஆம் இடம் என்பது சிறந்த இடம். ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார். மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது குரு பகவான் வீட்டுக்கு வரார். குருவால் பார்க்கப்படுவார் 2026 ஜூன் 26ஆம் தேதிக்கு பிறகு. இருப்பினும் குரு வீட்டிற்கு சனி பகவான் வர இருக்கிறார். பணம் நிறைய தரணும் அப்படின்னா குரு வீட்டில் இருந்து சனி பகவான் இருந்தால் தான் பணத்தை எடுத்து கொடுக்க முடியும். பணக்காரர்கள் 2 பேர் தானே, ஒன்று குரு பகவான், இன்னொன்று சுக்கிர பகவான். அப்போ குரு பகவான் வீட்டிற்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு வரார் குரு பகவான் ரிஷபராசி நேயர்களுக்கு. அவரவர்கள் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு சாதகமான தசாபுத்தி நடந்தால் மிகப்பெரிய வெற்றியை சனி பகவான் வாரி வழங்கி விடுவார். அடுத்ததாக கடகராசி நேயர். அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு கொடூரமான காலமாக அமைந்தது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் 6ஆம் தேதி வரை அஷ்டம சனி சந்திக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 56 நாட்கள் இருப்பதற்கு முன்னாடியே இதை சொல்ல தவறாக நினச்சிக்க வேண்டாம். வருவதற்கு முன்னாடி மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், வருவதற்கு முன்னாடி பாதுகாப்பாகவும் இருக்கலாம். ஆகவே கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள். தோல்வியை அடைந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வாரி வழங்குவார். மிகப்பெரிய ஆபத்துக்களை சந்தித்தவர்கள் கடகராசி நேயர்கள். அவர்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். துலாம் ராசி நேயருக்கு 3, 6, 11 முதல்ல சொன்ன மாதிரி 6ஆம் இடத்திற்கு துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் குரு வீட்டுக்கு பயிற்சி ஆவார். அது புதையல் யோகமாக கூட இருக்கலாம். 6ஆம் இடம் என்பது எதிர்பாராத வெற்றியை வாரி வழங்கக்கூடிய இடம். 6, 8, 12ஆம் இடங்கள் தான். அதுக்கு தான் விபரீத ராஜயோகம் என்று பொருள். 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். அது துலாம் ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வாரி வழங்குவார். மகர ராசி நேயர்கள் சொல்லவே வேண்டாம். தன் பிள்ளையாக இருந்தாலும் எனது பார்வையில் உள்ள மகர ராசி நேயர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை அடைந்த மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இன்று காலை கூட காலில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்க வந்தாங்க. சனீஸ்வர பகவான் பேச்சு ஆனதுக்கு பிறகு ஆப்ரேஷனை முடிவு செஞ்சுக்கலாம், அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்போது மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனின்னு இருந்த கிட்டத்தட்ட 8.25 ஆண்டுகள் அவர்கிட்ட இருந்தார். அவர் பேச்சியாகி விடுதலை அளிக்கிறார். மகர ராசி நேயர்கள் 7.5 சனி பகவான்கிட்டருந்து விடுதலை அடைஞ்சிட்றாங்க. அப்போ அவங்க 4ஆவது இடத்துல இருக்காங்க. இந்த 4 பேருமே நம்பர் 1 தான். வரிசைப்படுத்துறதுக்காக ரிஷபம், கடகம், துலாம், மகரம்னு சொல்லியாச்சு.